ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மை கிச்சன் ஸ்டோரியில் நம்ம சீரக சம்பா பிரியாணி குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், சீரக சம்பா பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா 2 பிரியாணி இலை, 1 சாவித்ரி, 2 அல்லது 3 பட்டை, கடல் பாசி 2, 1 மராத்தி மொக்கு, ஸ்டார் அனிஸ் 2, 4 ஏலக்காய், 4 லவங்கம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி நீள் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போலவே நீங்களும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் பிரியாணி செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம கையில் அடங்குற அளவுக்கு புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் ஒன்றா கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. 1 எலுமிச்சப்பழம், 2 பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறதுனால 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 100 ml ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியனை அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி ரெண்டுத்தையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு இப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து அதோட புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதும் அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்கும். அதை கலர்னதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதோட நீங்கள் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சில்லி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அதோட பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மொத்தமாக சேர்த்து நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியையும் அதோட சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்த உடனே அதோட கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கும். இப்போ நம்ம அதோட 1/2 கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கர்ட் ஆட் பண்ணோன்னே எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலரிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அடுத்தது நம்ம இதோட கழுவி வச்சுருக்க நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg பிரியாணிக்கு நம்ம 1/4 kg சிக்கன் போட்டாலே போதும். ஆனால் நான் 1/4 kgக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் 1/2 kg சிக்கன் வாங்கி பேலன்ஸ் 1/4 kg சிக்கன் 65க்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இதோட நான் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் எத்தனை கிளாஸ் ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா அது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம இதோட அரிசியை ஆட் பண்ணலாம். நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன். என்ன நீங்கள் ஊற வச்சதெல்லாம் காட்டலை, 1 hour ஊற வச்சிங்களா, 1/2 hour ஊற வச்சிங்களான்லாம் கேட்காதீங்க. நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போதே ஊற வச்சோன்னாலே போதும். கரெக்டாக நம்ம அரிசி போடுற அந்த டைம் வர வரைக்கும் அது ஊறிச்சினாலே அது போதுமானது தான். பாருங்கள், இப்போ நான் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும்.
இப்போ நம்ம இந்த குக்கரை மூடிக்கலாம். மூடும்போது விசில் போடாதீங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது அந்த விசில் இருக்க இடத்துல பாருங்கள் ஆவி வரும். அந்த ஆவி நல்லா வரணும். பாருங்கள் இந்த மாதிரி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா வரும்போது நீங்கள் இப்போ விசில் அதில் போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தாங்க. 2 விசில் வைங்க. 2 விசில் தான். 2 விசில் வந்ததும் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் விசிலை கூட உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து இதோடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணி மட்டும் தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் சிக்கன் 65யும் சேர்த்து தாங்க செஞ்சேன். ஆனால் சாரி, நான் இதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதுக்கு மசாலாலாம் முன்னாடியே போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஆனால் என்னென்ன மசாலாஸ்லாம் போட்டேன், என்னென்ன பவுடர்ஸ்லாம் இதில் போட்டு கலந்தேன் அப்படிங்கிறத நான் இதில் காட்டலை. ஏன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சிக்கன் 65 செய்கிறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு நான் செஞ்சு முடித்த வீடியோ மட்டும் தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்குவோங்க எப்படி வந்திருக்குன்னு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க. இதோடு சேர்ந்து நான் எக்கும் பாயில் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 எக் மட்டும் பாயில் பண்ணேன். இப்போ எக் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து எக்கு சரியாக பாயில் பண்ண தெரியாது. ஒன்று ஆஃப் பாயிலாக எடுத்துருவாங்க, இல்லை ஃபுல் பாயில்டாக நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா எடுப்பாங்க. அதனால் எப்படி பாயில் பண்ணணும் அப்படின்னா டைமிங் தாங்க. 13 to 15 மினிட்ஸ் தான் எக் பாயில் பண்ணுறதுக்கான டைமிங். நீங்கள் அதுக்கு கீழே வச்சாலும் சரி, 15 மினிட்ஸ்க்கு ஓவராக வச்சாலும் சரி, எக் ஓவர் பாயில்ட் ஆகிடும். அதனால் கரெக்டாக 13 to 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சு பாருங்கள். எக்கு சூப்பராக பாயில் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஹாட் வாட்டர்லேயே எக்கை விட்டுறாமல் உடனே அதை எடுத்து நார்மல் வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நார்மல் வாட்டரில் அது இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் உரிச்சிங்கன்னா எக்கு உடையாமல் உங்களுக்கு நல்லா உறிஞ்சு வரும். இப்போ நம்ம பிரியாணியோடைய ஃபைனல் லுக் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம இதோட கீ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு பிரியாணி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சீரக சம்பா பிரியாணி இன் குக்கர். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஷ்ஷை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு நம்ம தேவையான பொருட்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.